ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபிக்காக மீஷோலேருந்து இந்த க்ரூமிங் கிட் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ அவனுக்கு நகம் வெட்ட போகிறோம். இது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டு. நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. பேபிக்கு ரொம்ப அழுகிறான். அவனுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே நகம் வெட்டி விட்டாங்க அவங்க டேடி. ஸோ கை நல்லா இறுக்கமாக மூடிக்கிறான். கம்பல் பண்ணிவிட்டு எப்படியோ நகம் வெட்டிட்டாங்க. வெட்டினதுக்கப்புறம் உடனே வளர்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன நகம் தானே, ஸோ பார்த்து நல்லா வெட்டணும். நீங்களும் இந்த கிட் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தூத்துக்குடி ஜிஹெச்க்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு பேபி செக் பண்ணணும். இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, மோஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மோஷன் தானாகவே போக மாட்டேங்கிறான். ஸோ அந்த மோஷன் போகிற இடத்துல கடுகு எண்ணெய் வச்சதுக்கப்புறம் தான் போகிறான். ஸோ மோஷன் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை டாக்டர்கிட்ட கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேபியோட தொப்புள் பாருங்கள், ரொம்ப வெளியில் வந்திருக்கு. ஸோ இது டாக்டர்கிட்ட காமிக்கணும். உங்களுக்கும் ஆன்சர் தெரிஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நார்மலாக அப்நார்மலான்னு சொல்லிட்டு. என்னோடய மம்மி என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்க குப்புற விழுந்ததுக்கப்புறம் சரியாயிடும், அமுங்கிடும்னு சொன்னாங்க, உள்ளே போயிடும்னு சொன்னாங்க. ஸோ ஒன்றும் பண்ணாதீங்க, தானாகவே சரியாயிடும்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பட் பேபி ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்காங்க. யூரின் பாஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபீட் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக தூங்குறாங்க. எல்லா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட்டு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது. மோஷன் போகும்போது இல்லைன்னா முக்கும்போது அந்த தொப்புள் ரொம்ப வெளில வருது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேபிக்காக இந்த கடுகு தலகாணி செஞ்சோம். ஸோ ஹெட்டு நல்லா ரவுண்டாக வரத்துக்கு கடுகு தலகாணி ஃபஸ்ட்டு பேபிக்கு யூஸ் பண்ணோம். இவன் ஹெட்டு எப்போவுமே ஒன் சைடாக மட்டும் பார்க்குறான். ஸோ அதனால் கடுகு தலகாணி செஞ்சுட்டு அதில் தான் படுக்க வைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் கறி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது சூப்பாக செஞ்சு சாப்பிட்டேன். பட்டு சிக்கன் எக்லாம் சாப்பிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப ஹீட்டு. குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நான் 2-3 நாளாக சிக்கனும் எக்கும் சாப்பிட்டேன். அதுதான் பேபியோட மோஷன் ரெகுலராக போக மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேட்டுக்கு சிக்கன் எக்லாம் அவாய்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் சூப் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பக்கத்து வீட்டு அக்காவுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் கொடுக்க போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேபிக்கு எப்பயுமே எண்ணெய் சூடு பண்ணி ஹெட்டில் அப்ளை பண்ணி விடுவேன். சூடு பண்ணாமல் தேய்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே சூடு பண்ணி தேய்க்கணும், ஏன்னா குழந்தைக்கு சளி பிடிக்காது. எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹெட்டில் எண்ணெய் தேய்ச்சிட்டே இருப்பேன். ஸோ ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ 6 டிஷர்ட்டு. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் 3 to 6 month நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் ரொம்ப சின்னதாக வந்துடுச்சு. சின்னதெல்லாம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. பட்டு ஃப்யூச்சரில் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. பட் ட்ரெஸ்ஸு கலர் குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரிட்டன் பண்ண மனசு இல்லை. பட் எக்ஸ்சேஞ்சே பண்ணலாம், பார்ப்போம். நாளைக்கு எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணுவேன். 3 to 6 month ஃப்ரெண்ட்ஸ். பட் இருந்தாலும் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போனா 6 to 9 month தான் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது 0 to 3 month நினைக்கிறேன். பட்டு என்னதுன்னு தெரில. பட் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் பண்ண மனசே வரல. பட் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா நான் வந்து கோட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்களும் வந்து நியூபார்ன் பேபிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கோட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.